தட்டி ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த இடம் ஆண்டவரே உம்முடைய மகிமை காணும்படியா ஜெபிக்கிறோம். மகிமை காணட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு தேவ ஆலயத்தை கட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆலயத்துக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவ ஆலயம் இல்லாத ஊழியர்களுக்கு தேவ ஆலயத்தை கொடுக்கிற தெய்வம், அது நீரே கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் தேவையை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த வல்லத்துல வந்து அவன் திருப்பி வெறுமையா போகக்கூடாது. கர்த்தர் அவங்களை மேன்மையா உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் யாவருமே வெட்கப்பட்டு போனது ஆண்டவரே. உம்முடைய முகங்கள் பிரகாசமணி என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா இந்த இடத்துல தேவ ஆலயம் ஒரு பெரிய ஆலயம் கர்த்தர் கட்டி கொடுத்து அது மகிமையான தேவனாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தர். அநேக மக்களுக்கு அற்புதம் செய்யட்டும். இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அன்னைக்கு அந்த ஆலயத்துல பெரிய பெரிய ஊழியக்காரராய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. எல்லா உடன் ஊழியர்களாய் இருந்து சீசர்களாய் இருந்து மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தூதர்களாய் மாற்றி அந்த ஊழியத்துல கர்த்தர் வேலை செய்யும்படி கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் உண்டு ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் கர்த்தர் இந்த இடத்துல ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் இப்போது நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் பூரணமாய் விடுதலையாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவி அனுப்பு ஆண்டவரே. பலனுள்ள ஆவி அனுப்பு ஆண்டவரே. கிருபையின் ஆவி அனுப்பு ஆண்டவரே. பலத்தின் ஆவி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்கும் ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் சுகமாய் இந்த சுகம் வல்லமை உடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர் கையிலிருந்து பொல்லாத சாத்தான கையிலிருந்து பிடிங்க இருக்கிற தேவன் உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆசீர்வதித்து தாரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நடத்துகிற ஊழியர்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மறைத்து வெளிப்படுத்தி பேசும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக வரங்களால் அநேக அபிஷேகத்தினால் அநேக வரங்களால் கர்த்தர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்களின் பிசாசுகளின் மந்திரத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை புறப்பட்டு கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் கூட ஆண்டவரே அதே போல கர்த்தர் வரங்களாலும் அபிஷேகத்தில் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்ட பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் கர்த்தாவே துணையாய் இருந்து வழிநடத்துகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஈசோபோடு யோசோபோடு இந்த தேவன், யாக்கோபோடு இந்த தேவன், மோசேயோடு இந்த தேவன், தானியேலோடு இந்த தேவன் ஆண்டவரே, யெரேமியா இந்த தேவன், யோவான் இந்த தேவன், வெளிப்பாடு இந்த தேவன், லூக்கா இந்த தேவன், மத்தேயு இந்த தேவன், மார்க்கோ இந்த தேவன் இன்று எவ்வளவு இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தீர்க்கதரிசியா எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். எவராலே விதிக்கப்பட்டேனோ அவராலே மதிக்கப்பட்டேனோ, எவராலே விதிக்கப்பட்டேனோ அவரால் மதிக்கப்பட்டேனோ. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வரையும் போதே பலமுறை கெட்டு போனேன், உங்காரம் பிடிக்கும் பின்னே வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வரையும் போதே பலமுறை கெட்டு போனேன், உங்காரம் பிடிக்கும் பின்னே வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தவரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தவரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குழவனே நீ என்னை தொடரவே, உன் கரம் என்னை தொடரவே. குழவனே நீ என்னை தொடரவே, உன் கரம் என்னை தொடரவே. எவராலே
இன்னும் முனைகிறேன், நான் இன்னும் முனைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இழுத்துக் கொண்டீரே, அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. அநாதையால் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அநாதையால் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்று கொண்டு தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேய்ச்சி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று கொண்டு தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேய்ச்சி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. அநாத சேகத்தால் நேசித்தீரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டீரே. நடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்ல துதிக்கிறேனையா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க
உம்மை விட்டா கழிவில்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதே நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதே நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீரே. உம்மை நீண்ட மறவேனே, உன் நினைவில் வைத்தவரே, உயிர் உள்ளவர் மறவேனே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டா கழிவில்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதே நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டா கழிவில்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டா கழிவில்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதே நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதே நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை.
ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்கள் மன்னித்தீரே, உம் மகனாய் ஏற்றுக்கொண்டு என்னை நடத்தினீரே. நான் செய்த பாவங்கள் மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. பாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்திரையா. பாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்திரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எப்போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எப்போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. உன்னதமான கோதுமையால் ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிங்க துதிங்க. அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர், துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர். இந்த நாள் நம்ம துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நம் மத்தியில மகிமையாய் இறங்குகிற தேவன். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும், தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். எங்கள் மத்தியில் அப்பா, எங்கள் மத்தியில் ஆவியானவர், எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற தேவன், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற தேவன், எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்கிற தேவன். தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. இந்த பிரசனைகளை நிரப்பட்டப்பா, இந்த பிரசனைகளை நிரப்பட்ட எல்லாம் கேளுங்க. இந்த பிரசனைகளை நிரப்புன ஏசப்பா. ஹalleluya. கேட்கிறவங்க கிட்ட ஆவியானுடைய பிரசனை இறங்கி வரும். யாரு கேட்கிறீங்களோ அவங்க மேல இயேசுடைய பிரசனை இறங்கி வரும். கேளுங்க, அந்த பிரசனைகளை நிரப்பணும் ஆண்டவரே. வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம், வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம். இந்த பிரசனை மாத்திரம் எங்களுக்கு போதும்.
இந்த அபிஷேகம் மாத்திரம் எங்களுக்கு போதும், இந்த வல்லமை மாத்திரம் நமக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya. யார் கேட்கிறீங்களோ அவர்கள் மேல தேவ ஆவியானவர் ஒரு பிரசன்னத்தை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை 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 மகிமையானவரே, 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 மகிமையானவரே. இந்த மகிமை இறங்கட்டப்பா, இந்த மகிமை இறங்கட்ட ஆண்டவரே, இந்த மகிமை இறங்கின ஆண்டவரே, எங்க மத்தியில மகிமை இறங்கின ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் மேல அந்த மகிமை இறங்கின ஆண்டவரே. அப்பா எங்க சரீரத்தின் மேல, எங்க ஆத்துமாவின் மேல, எங்க ஆவியின் மேல இந்த மகிமை இறங்கின ஏசப்பா, என் மகிமை இறங்கின ஆவியானவரே, எங்க மறுரூபமாக்குகிறவரே, எங்க மறுரூபமாக்குகிறவரே, இந்த பிரசவ இறங்கின ஆண்டவரே, இந்த மகிமை இறங்கின ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா சோர்வின் ஆவிகள் உடையட்டும், எல்லா கட்டிகள் உடையட்டும், துதிக்க கூடாதபடி இருக்கிற பலவீனங்கள் உடையட்டும். ஆவியானவரே அப்பா, உங்க விடுதலையோடு ஆராதிக்கிறோம், இந்த விடுதலையோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுங்கப்பா, பலவீனங்களை மாற்றுங்கப்பா, அசதியை மாற்றுங்கப்பா, சோர்வுகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, இந்த பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, இந்த பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. ஆயிரத்தி கேளுங்க, இந்த பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு மேகம், ஒரு மேகம், ஒரு மகிமையின் மேகம் எங்களை சுற்றிலும் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் அசைவாடுவீராகப்பா, எங்களை சுற்றிலும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த கரை எங்கள் மேல இறங்கணும் ஆண்டவரே, இந்த கரை எங்களை தொடனே சப்பா, இந்த கரை எங்களை தொடன ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில இந்த கரை மேல இறங்கணே சப்பா, இப்படி அனுப்பா. இந்த கரு, இந்த காயப்பட்ட கரு, அந்த ரத்தம் சிந்துகிற அந்த கரு எங்க மேல இறங்கணே சுவே, எங்க மேல இறங்கணே சுவே, எங்க மேல இறங்கணே சப்பா. நீங்க தொட்டா போதும் ஆண்டவரே, நீங்க தொட்டா போதும்ப்பா. என் வாழ்க்கையே மாறாண்டவரே, என் குடும்பமே மாறாண்டவரே, நீங்க ஏதோ மாறாண்டவரே. அப்பா எங்களை தொட்டா போதும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா, எங்களை தொட்டு எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட உணர்வு ஆண்டவரே உறவாடுங்க சப்பா. ஹalleluya. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தொடுதலை நாங்கள் உணரணும்ப்பா, உங்க தொடுதலை நாங்க உணரணும் ஆண்டவரே. நீங்க தான் தொடுறீங்க, நான் உணரணும் ஏசப்பா. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன். ஏதோ நான் வந்து நிற்கிறோமே ஆண்டவரே, அந்த சமூகத்துல உங்க ஆவி எங்க மேல ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் அனல் கொண்டு ஆண்டவரே எழுப்பணும், நாங்கள் அனல் கொண்டு எழுப்பணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க, விடாதீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாளில் என்னை நிரப்பிதான் ஆகணும் ஏசப்பா, என்னை நிரப்பிதான் ஆகணும் ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்பிதான் ஆகணும் ஆண்டவரே, ஆண்டவரே. அப்பா அந்த வல்லமை எங்க மேல ஆண்டவரே அப்பா இறங்கிதான் ஆகணும், உங்க பிரசனை எங்க மேல இறங்கிதான் ஆகணும் ஆண்டவரே. அது வரைக்கும் உங்களை விட போறது இல்லப்பா ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆவியானவரே எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீரே, எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறீரே. அப்பா அந்த கண்கள் எங்க மேல, இந்த கண்கள் எங்க மேல நோக்குவதாக, என் மேல நோக்குவதாக, என் மேல நோக்குவதாக. இந்த கண்கள் என்னை பார்க்கட்டும் அப்பா, அந்த கண்கள் என்னை பார்க்கட்டும்.
ஹalleluya 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 துதிங்க நீங்களே துதிங்க ஆமென் ஆமென் எஸ் அந்நிய பாஷையினால ஆண்டவரே அப்பா நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அப்போஸ்தல நாட்களில் இறங்கின அதே வல்லமை, அப்போஸ்தல நாட்களில் இறங்கின அதே அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கணும் ஏசப்பா, எங்கள் மத்தியில் இறங்கணும் ஆவியானவர். என் நாவை தொடுங்க, என் நாவை தொடுங்க. ஏசாயா நாவை தொட்ட தெய்வமே, ஏசாயா நாவை தொட்ட தெய்வமே, என்னுடைய நாவை தொடுங்கப்பா. இதனால என்னுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே. கேளுங்க, எங்க நாவை தொடுங்கப்பா, எங்க நாவை தொடுங்கப்பா, நாவை தொடுங்க ஆண்டவரே. பற்பல பாஷைகளை பேசணும், உங்களோடு நாங்க பேசணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளை நாவில வைங்க ஏசப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா 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 ரபலதர புஷ்யகரம கபலதரம ஓரி பக்கபலதர புஷ்யகரம ஹல்லேலூயா 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 பபலதர புஷ்யகரம ஓரி பக்கபலதர புஷ்யகரம ஓரி கபலதரி தரன புஷ்யகரம கபலதரம நாவில 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 இறங்கட்டு, நாவில இறங்கப்பா, நாவில இறங்கப்பா, நாவில இறங்க நம்புகிறேன், 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 நாவில இறங்க நம்புகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Ori baba bala dara bakka bala dara, ori masha bala dara, ori bakka bala diri namasha bala dara nama, ori kabala dari masha bakka bala diri nama. Hallelujah, hallelujah, hallelujah. Todinga, todinga, todinga. Naave todinga, naave todinga, naave todinga, naave todinga, naave todinga. Aviyanavaru, naave todinga. Ora basha bala dara, bakka bala dara nama. Ori baladara bakka baladariva, ori basha baladara bakka baladariva, ori bakka baladara namasha baladara. Todinga 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 pa. Allora le carenge mele erano, le carenge mele erano, carenge mele erano, carenge mele erano. Ora bakka baladara basha baladara. Hallelujah, 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 hallelujah. Ora basha baladara. Amen, hallelujah. Ori basha baladara, ori baladara namasha baladara. பேசுங்க, பேசுங்க, ஆவியானவரோடு பேசுங்க. இது ஆவியானவரோடு பேசுகிற நேரம், உங்களோடு பேசுகிற நேரம். பேசுங்க. Hallelujah, 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 hallelujah. Namasha baladara, ori baladara namasha baladara. Hallelujah. Ori basha baladara, ori bakka baladara. Amen. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள்
எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிறவரே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் வானத்துக்கு நேராய் ஒரு விசை ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சதிகளெல்லாம் ஒரு மனப்படுத்தி ஒரு மனதோடு அவரை மாத்திரம் நோக்கி ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்பவரே,
ஆண்டவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தே உன் பாதத்தில் இறக்கி வைத்தே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பவர் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, நீர் வாக்கு மாறாதவர். அதனுடைய சமூகத்தில் எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய சுமைகள் அதோட எல்லாவற்றையும் அதனுடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் அப்பா, இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, நீ நன்றியுள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவனை ஆண்டவரே நாங்கள் எப்பயோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே, எப்பயோ நாங்கள் மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம் ஆண்டவரே, எப்படியோ ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஜீவியங்கள் போயிருக்கோம் ஆண்டவரே. இந்த கிருபை நாள் ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தை ஆண்டவரே அழிவிலின்று எங்களை காத்து எங்களை மீட்டெடுத்த தெய்வமே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக, தொடர்ந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, தொடர்ந்து நாள் உண்மை ஆராதிக்கும்படியாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளே எங்களுக்கு எதிர்மறையா இருந்தாலும் ஒரு நாள் உங்களை ஆராதிக்கிறது மாத்திரம் நாங்கள் விட போறதே இல்லை ஆண்டவரே. அது ஏனென்றால் ஜீவனை கொடுத்தவர் நீங்க ஏசப்பா, எங்களை பலத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இங்க நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னா உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எத்தனை பேர் நாளை காணாமல் மறித்து போயிருக்கிறாங்களப்பா, எத்தனை பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, எத்தனை பேர் கை கால் வர முடியாம இருக்கிறாங்களப்பா, எத்தனை பேர் ஐசியூல இருக்கிறாங்களப்பா, எத்தனை பேர் எமர்ஜென்சி வார்டுல உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே. ஆனாலும் கிருபை நாளை எங்களை நினைத்திருக்கிறேன்ப்பா, இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துகிறார், தொடர்ந்து எங்களோடு நீங்க இடைப்படுவீராக கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று பார்த்தீங்களா, சங்கீதம் 110 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாகவும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். முறுக்கி போடுவார். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார்.
என்பதே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம். பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே உடனே ஜெயித்தே மனிதை தாண்டினே முன்பெனக்காய். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மனிதை தாண்டினே முன்பெனக்காய். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடந்தே உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடந்தே உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. வீடியும் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே கொடுத்ததுக்கும் எனக்கு அந்த சொர வேற தாங்க வந்தது. எங்கள் வீட்டாண்ட கொடுத்ததுக்கும் அந்த சொர வேற தான் வந்தது. நான் சின்னதாக ஒரு பள்ளம் நோண்டி மூணு வேற தான் வந்துச்சு ஒரு பாக்கெட்டில். அப்படியே 2 குழியா நட்டு விட்டாத்த. நட்டு விட்டா அதில் 2 முளைக்கவே இல்லை, 1 தான் முளைச்சிச்சு. சரி ஆண்டவரே, இது உன்னோட சித்தம், உனக்கு சித்தமாக இருந்தால் இதுக்கு உயிர் கொடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது மாடு கூடு மேரிச்சு இது வாங்கி போச்சு. இன்னைக்கு அது கொஞ்சம் துளுத்து இருந்துச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஏசப்பா இதுக்கு உயிர் கூட அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அது என்னாச்சுன்னா இன்னைக்கு நிறைய பிஞ்சு நிறைய விட்டுச்சு. இப்போ இன்னும் இதை விட சின்னதா ஒரு 10 பிஞ்சுக்கு இருக்குது. கர்த்தர் செய்தது பெரிய அற்புதம். அதுக்கு சாட்சி எடுக்கிற சாட்சி அதோட இன்னொரு சாட்சி. நம்ம இலவச டியூஷன் நடத்தணும் இல்லையா, முதியோர் கல்வி நடத்தணும்ல, அதுல கொடுக்கப்பட்ட விதையில வந்து சுரக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோட இன்னொரு சாட்சி. விசாகம்மா வந்து நம்ம ஊர்ல சந்தை போடுறாங்க. அது வந்து நைட் இங்க ஆராதனை ஒவ்வொரு வீட்லயும் ஜவு கொட்டு வைக்க முடியல. இருந்தாலும் ஒருத்தர் போயிடுறாங்க, ஒருத்தர் நிக்கிறாங்க, ஒருத்தர் வராங்க. அதால அது வந்து வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மாத்தினாருன்னா கோடான கோடி நன்றி அவருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை மாத்திட்டா எல்லாமே வீட்டில் இருக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாமே வரலாம். 7 மணிக்கு அவங்க கம்பெனிலேருந்து வந்தா கூட எல்லாமே வந்து ஒன்னா கலந்துக்கலாம். விசாகம்ன்றது வந்து சந்தைக்கு போறாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நானே வரலன்னா ஒருத்தருக்கு மன கஷ்டமா இருக்கும். அதால வெள்ளிக்கிழமை வச்சுட்டா அப்பனாக்கும் அம்மாளுக்கும் அவங்கள கேட்காதியா இந்த வார்த்தையை நான் விட்டுட்டேன். கொடான கோடி நன்றி. மழை வரும், வீடா குடும்பமா பிள்ளைங்களா சாப்பாடு சேர்த்தா எதுவுமே தெரியாது. சாப்பிட்டா அது வாமிட்டு வரும் பயங்கரமா. தண்ணி குடிச்சா கூட வாமிட்டு வரும். நம்ம இருக்க மாட்டோம் பொழுது. நம்ம ஏதோ நம்மளுக்கு யாரும் என்ன செய்வீங்க என்னன்னு தெரியல, நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம ஆண்டோட சித்தம் நல்லா இருக்கலாம், ஆண்டோட சித்தம் செத்துலாம் சொல்லிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு என்னை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டில் யாருமே இல்லை. தமிழ் பாத்துல இல்லை. சின்ன பசங்களாம் சினிமா பாட்டு பாடுங்க. நான் என்ன சொன்னேன், சினிமா பாட்டுக்கே இவ்வளோ மரியாதை, இவ்வளோ பேர் புகழ, ஏசப்பா பாட்டுக்கு மட்டும் இவ்வளோ மரியாதை இருக்க மாட்டேங்குது டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சவுண்டு குறைச்சிட்டு நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு நோட் எடுத்து என்னுடைய சாவுக்கு யாருமே இல்லை, மாந்திரித்து நல்லதான் செத்து போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்டில் எழுதி வச்சுட்டு நோட்டு பக்கத்துல வச்சுட்டு நான் 20 வருஷம் நான் ரசிக்கப்பட்டு நான் நல்லா செபிக்கிற பொண்ணு, நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா பைபிள் படிப்பேன். என் வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம் செய்திக்கிறேன் ஆண்டவர். இந்த நிலைமை யாரும் ஆளாகிட்டாங்களே. நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது. வீட்டுல மனைவி பிள்ளைகள் ஒரு மாதிரியான திட்டாங்க என்ன அடிக்கடி. எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனையா செத்து போடிட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 8 மணி இருக்கும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா இந்த இடத்துல ஜபம் பண்றாங்கம்மா ரமணியெல்லாம், ஜபம் பண்ண சொல்றேன், நீங்க அம்மன் இருக்க மாட்டேனாங்க. அப்புறம் சரின்ட்டு உக்காண்டிக்கினேன், சோத்திர சொல்லினே உக்காண்டிருந்தேன். அப்புறமேட்டு எங்கள் வீட்டில் ஏசப்பா கிட்ட கேட்டேன், இது வரைக்கும் நான் ஒன்று நான் பார்த்ததே கிடையாது,
நான் உன்னை ஏத்துக்கினேன். ஆனா உனக்கு இது வரைக்கும் நான் பார்த்தே தெரியாது. கையும் பார்த்து காலம் பார்த்து ஒரு தூடு பார்த்தது கிடையாது, பேசுறது கூட கிடையாது விடாவிட நானு. ஆனா நீ நல்ல ஒரு சொல்லிட்டு தான் நான் உன்னை ஏத்துக்கினேன். இது வரைக்கும் எப்பனா நீ வந்திருப்பேன் கனவுல. பாஸ்டர் பார்த்தா வருவாங்க அடிக்கடி எனக்கு வீட்டுல இருந்து ஜோம் பண்ணிட்டு போற மாதிரி. இது வரைக்கும் நீ வந்திருப்பியாப்பா, என்ன பார்த்திருப்பியா? நானும் ஒன்னும் பார்த்தது கூட கிடையாது. எத்தனையோ மொழிக்காரங்களை மட்டும் பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ விசுவாச மக்களை பார்த்துருக்குறாங்க. இது வரைக்கும் கூட பார்த்ததே கிடையாது. உண்மையில நான் உன்னை நம்பி இருந்தேன், நான் வாழ்ந்தான். கண்டிப்பா என் கண்ணால எதுல வந்து நில்லு வந்து சொன்னேன். சொல்லிட்டு கட்டில மேலே உக்காந்துருந்தேன். நான் மறிக்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நான் மறிக்க போறேன், கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதெல்லாம் சாத்திட்டு ஜன்னெல்லாம் சாத்திட்டு நான் உட்கார கட்டில மேல. அப்பா டிவில வரா மாதிரியே வராரு. அந்த கபாடுக்கு நேரம் வந்து கையில கோலை எடுத்துன்னு விடுதலை இயக்கத்துக்கு நடந்து போறாரு. விடுதலை கூட்டத்துக்கு நடந்து போறாரு. மகளே, வாலிப பசங்க சத்தம் என் காதுல கேட்டது. நான் உன்னை பார்த்துட்டு நான் விடுதலை இயக்கத்துக்கு நான் போறேன், அந்த கூடாரத்துக்கு நான் போறேன் அப்படின்றாரு. அப்படியே மழக்க வந்து அந்த கட்டு மேலே வீழ்ந்துட்டேன். அவர் வந்தவொடனே என் தலையில இருக்கிற நெருப்பு மாரி எரிஞ்சிச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. அதுவும் போயிடுச்சு, என் சரீரத்துல போயிடுச்சு. எனக்கு வல்லமை அபிஷேகம் ரொம்ப இறங்கி கட்டு மேலே அப்படின்னு யாருமே இல்லை. நானா எழுந்து ஏசுராத்துன்னு சொல்லி தண்ணி மண்ணை குடிச்சிட்டு அப்படியே மழக்கும். அவர் வந்து பார்த்த மாதிரி அவர் சரீரம் நட, அவர் உடை, ஒரு கையில ஒரு கோலும் எடுத்துக்கிட்டு விடுதலை இயக்கத்தை என்னை பார்த்துட்டு விடுதலை இயக்கத்துக்கு போறாரு. நடந்து போறாரு. அப்பா அப்பா எங்க போற எங்க போற எங்க போறப்பா எங்கப்பா போற எங்கப்பா போற என்னை பார்க்க வந்து என்னை பார்க்க பேசவே இல்லை. என்னை பார்த்துட்டு போயினேங்கிறார். விடுதலை இயக்கத்துக்கு நடந்து போறாரு. 8 மணி இருக்கும் அந்த ராத்திரில. அப்போ நம்ம என்னத்தையும் நம்ம விடுதலை இயக்கத்து நம்ம ஒரு நாள் நான் விடுதலை இயக்கத்து கண்டிப்பா நம்ம நைட் போயிட்டு அங்கே தங்கிட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து பார்த்தா என் தலையில என் நெருப்பு மாரி அதுவும் இல்லை, அந்த மழக்கமே இல்லை, எந்த ஒன்றும் இல்லை, வேறாச்சு. அந்த மழக்கம் அவரை பார்த்த மழக்கம் எனக்கு கண்ணை தரக்கவே முடியல. அவ்வளோ வல்லமை அபிஷேகம் பயங்கரமா. இப்போ கூட அவர் பார்த்தா கூட எங்கன்னா நிக்கிற மாதிரி இருக்குது. என் வீட்டுல நடக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி உட்காந்து நிக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமா இருக்குது. எனக்கு தலை சுத்தலு. எனக்கு ஒரு வாரமா எனக்கு எதுவுமே கிடையாது. ஏசப்பா இந்த அம்மா இந்த இடத்துல ஜபம் பண்ணாங்க. இந்த இடத்துல பண்ண ஜபம் அந்த வீட்டுக்குள்ள அற்புதம் கண்டிப்பா நடந்துச்சு. இங்க ஏறெடுக்கிற ஜபம் என் குடும்பத்துக்கு வந்து என்ன அற்புதத்தை காண வச்சாரு. இங்க இருக்கிற ஜபம் அங்க காதல கேட்டது. ஏசப்பாக்கு கோடி கோடி நன்றி. இனி 20 வருஷம் நான் ரசிக்கப்பட்டேன். ஏசப்பா நான் இது நான் பார்த்ததே கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஜபத்துக்கு போவே நல்லா ஆகும், அவ்வளோதான். மொழிக்காரர் வருவாங்க, ஜபம் பண்ணவங்க எனக்கு கனவுல பார்த்துக்கோ. ஆனால் ஆண்டவரே என்னை பார்த்து வைத்தார். 40 நாள் பாஸ்டிங் போட்டவங்க கூட இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதுலேருந்து எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படியே நடக்கிற மாதிரி போகிற மாதிரி உட்கார மாதிரி அப்படியே ஒரு பயம் வந்து. அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் ஜபம் வைங்கம்மா, இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுற ஜபம் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதம். போதகரே எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்பாவுக்கு அம்மாவுக்கு எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ஊழியக்காரமா விசுவாச மக்களை ஜெபம் பண்ணாங்க. நான் மறுத்திடவே நின்று கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் உட்காந்து அழுது இந்த வீட்டுல யாருமே இல்லை. ஆண்டவரே என்னை எடுத்துக்கோ, எனக்கு தேவையில்லை. நான் செத்தாலும் உமக்காகத்தானே சாப்பிட்றேன், வாழ்ந்தாலும் உமக்காகத்தானே வாழ போறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏசப்பா. என்னை ரொம்ப சித்திரவதைப்படுத்துக்கிறாங்க, என்ன யாருன்னு தெரியலப்பா. விடுதலை இயக்கத்துக்கு போன அங்க கூட எனக்கு கொஞ்சம் தான் நல்லாச்சு. எங்குமே போன நல்லாவே ஆகல. இந்த இடத்துல ஜபம் பண்ணிதான் எனக்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் சுகத்தை கொடுத்து கோடி கோடி நன்றி. காலையில கட்டி வந்து நான் இங்க பிரேயர்ல நின்ன நானு. ஆண்டவரே இந்த இடத்துல ரமணி வந்தோடனே எனக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு காலைல வந்து ஜபம். ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இன்னும் நான் பூரணமாய் சுகமடைந்து அப்பா அம்மா கூட நான் விழித்துக்கு நான் போயிடலான்னு நான். எசப்பாக்கு கோடி கோடி நன்றி. ஏசப்பா புண்ணியத்தில் நான் நல்லபடியாக தான் இருந்தேன். அது என்னன்னு தெரியல. எனக்கு 2 கையும் 2 இந்த கால் ரெண்டும் பசன்னு ஓடியாடுது. ஊரில் கையை வைக்க முடியல. எனக்கு ஐயம் துக்கமாக ஆகி போச்சு. ஏசப்பா என்ன சோதனை இது? முன்னாடி நான் வந்தேனே, ஏன் இது மாதிரி சோதனை காட்டுறேன்? எனக்கு எப்பவுமே இந்த எரிவு கிடையாது அப்படின்னு ஏசப்பாவை வந்தியா தூங்கவே இல்லை. போயிட்டு வரையாங்க ஐக்கியம் ஏசு ஆஸ்பத்திரிக்கு போய் 200 ரூபாய் கொடுத்துக்கிட்டு, ஏசாப்பா எனக்கு முன்ன போ, அவங்க நெஞ்சில் போய் நில்லு, என்னை நல்லபடியாக பார்த்து அனுப்பணும், 10ன்னு தீர்ந்து போகணும் ஏசாப்பான்னு சொல்லி அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. போனேன் தெங்கக்கான ஏசாப்பா புண்ணியத்தில் போட்டுன்னு வந்த போகிற ஏசாப்பா புண்ணியத்தில் தெங்கக்காய் அன்றைக்கி போங்கினேன்.
அதுல இருந்து தூக்கின்னு வர எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏசப்பா நன்றி ஏசப்பா, கோடான கோடி நன்றி ராஜா. காப்பாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த வந்து ஒரு கோவில் அமைச்சு சர்ச்சு அமைச்சு எல்லாரும் நீங்கள் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அங்கே ஜெபம் பண்ணணும். நான் இந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறேன்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நன்றி ஏசப்பா, நன்றி. துதிக்கிறேன் நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராமத்துடைய மக்களுடைய வேண்டுதலை என் தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே அப்பா நிறைவேற்றீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே எல்லா கிராமத்திலும் சபை இருக்கு, ஆனா எங்க கிராமத்துல சபை இல்லையே. எல்லா கிராமத்துல ஊழியர் இருக்கிறாங்க, எங்க கிராமத்துல ஊழியர் இல்லையேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளோட அங்கலைப்பு கேட்டு ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே வெள்ளம் கிராமத்துல ஆண்டவரே சபை எழும்படியா எங்க தேவனகத்தை கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம். தகப்பனே உங்க நன்றியோடு துதிக்கிற சோத்திரிக்கிற ஆவியானவரே அப்பா, இந்த வேலையில கூட ஆவியானவரே நாங்க சபையார ஆவியானவரே உன் சமூகத்துல அப்பா சோத்திரம் தகப்பனே ஒன்று கூடி ஜெபிக்கிற ஆவியானவரே அப்பா, எங்களை இந்நாள் வரும் பாதுகாத்து வந்த எபினேசரே இனிமேலும் பாதுகாக்க போற எகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா எங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் அப்பா எங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்து அப்பா என் தகப்பனே இந்த கிராமத்துல அப்பா நீங்க ஒரு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே இந்த கிராமத்துல அப்பா உங்க ஆலயம் எழும்ப அப்பா என் தகப்பனே நீங்க கிருபை பாராட்டின தயவுக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் நீங்க வாக்கு காப்பாத்துனீங்களே தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதுல நீ பிரவேசிப்பா என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா உங்க வாக்கு நீங்க நிறைவேற்றின தயவுக்காய் கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்ற தகப்பனே. நன்றி 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 ராஜா. நன்றி ஆவியானவரே. அப்பா என் தகப்பன் நீங்க எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிற சோத்திரிக்கிற இயேசுவிலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அடுத்தபடி இன்னொரு விண்ணப்பம். இது விண்ணப்பமாக அமெரிக்கா தேசத்துல என்னுடைய தலைமை போதகர் ரோஹித் நிமித்தமாக போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல நேற்று 3:30 வரைக்கும் நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம். ஒரு 3 விஷயத்துக்காக பேசி கொண்டு இருந்தோம். எருமை வீட்டு பகுதியில் இந்த புலப்பெண்ணா தாராமதி அந்த மகளை குறித்தும், நம்ம வெள்ளம் கிராமத்தில் அசோக் குமார் சித்ராவா பிள்ளைங்க பேர் அஜித்
சுமித்ரா இவர்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணி நேற்று தினத்தில் அவர் அந்த இடத்துல பிள்ளைங்க குறித்து பேசுறதுக்காக தேவையில் ஒரு சில டாக்குமெண்ட் இல்லை, அந்த நேரத்தில் கேட்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை செய்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பாஸ்டருக்கு அனுப்பியிருக்கிறேன். கர்த்தர் இந்த 3 பிள்ளைங்களுக்கும் உண்டான அது தாய் தகப்பன் இழந்த 3 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு வழிவாசலை திறக்கணும். அம்மே ஹல்லேலூயா. இது ஒரு முறை திறந்துட்டாக்கா அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் கிருபை அவர்களை தொடர்ந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 3 பிள்ளைங்களுக்கும் அந்த எருமையுடைய சர்ச்சையும் வெள்ளை சர்ச்சில் இருக்கிற 3 பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும். கர்த்தர் ஒரு வழிவாசல் உண்டாக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் சோதனம் பண்ணுங்க. இந்த வேளாண் உங்க வல்லமை கடந்த சொல்ற தகப்பனே, வல்லமை கடந்த சொல்ற தகப்பனே, அப்பா தகப்பனே உங்க சோதரிக்க உங்க துதிக்க ராஜா. ஆண்டவரே அப்பா நான் சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே 3 பிள்ளைக்காக தகப்பனே மனம் இருக்கும் சுவாமி, மனம் இருக்கும் தகப்பனே. நீரே தாய், நீரே தகப்பன், நீரே எல்லாமே தகப்பனே. ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே நீங்க பிள்ளைங்க நீங்க பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. பிள்ளைங்களுக்கு தேவையான நீங்க சந்திக்க தகப்பனே. அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே எங்க தலைமை போது யாருக்கிட்ட பேசுறாங்களோ அவங்க கண்கள் தயவு கிடைக்கும், தயவு கிடைக்கும் தகப்பனே. இந்த வேலை தயவு கிடைக்கும் தகப்பனே. பிள்ளைங்களுக்கு தேவையான நீங்க சந்திங்க தகப்பனே. அப்பா உண்மை நம்பி வந்த பிள்ளைங்க ஒருபோது வெக்கப்பட்டு போகாத மாதிரி நீங்க அற்புத அதிசயம் செஞ்சு முடிக்க போற கிருபைக்காக வல்லமைக்காக தயவுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா தகப்பனே சோத்திரமாக அவர் திரும்ப வர சொல்ல கர்த்தாவே எல்லா நன்மைகளும் அற்புதங்களும் ஆண்டவரே அதிசயங்களும் நீ செஞ்சு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. எல்லா துதிய கனமும் உங்களுக்கே சொல்ற இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் கர்த்தர் சோதரிமா சோதரன் ஒரு 10ஆம் தேதி ஒரு அமெரிக்கா தேசம் பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. 10ஆம் தேதி கிளம்பி 12ஆம் தேதி தான் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அவர் பயணத்துக்காகவும் யாரெல்லாம் இன்னைக்கு 2 மீட்டிங் இருக்கு. இந்த 2 மீட்டிங்கில் அவர் ஊழியத்தை குறித்து பேச போகிறாரு. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு வழிவாசலை உண்டாக முடியாத மனுஷனுக்கு அந்த தெய்வ கைது ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா நாங்கள் கூட கர்த்தாவே சபையில ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே எசப்பா உங்க கரத்துல உங்க சமூகத்துல இருந்து கேட்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் அப்பா பேச போற ஒவ்வொரு அந்த ஊழியக்கார அப்பா சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே எசப்பா மன தேவையில எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா அந்த ஊழியத்துல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே என் தேவனே பேசும்படியா செபிக்கிற ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எசப்பா ஆண்டவரே அவங்க ஊழியக்கார மூலியமா நல்ல ஒரு பதில் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே எசப்பா. இந்த நேரத்துல கர்த்தர் நாங்கள் செபித்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதமாய் அவங்க சாட்சியை நிறுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஊழியக்காரங்களை கர்த்தாவை சோதரிக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லும்படி ஆண்டவரே அப்பா இந்த சபை குறித்து பேசும்படி கர்த்தாவை அற்புதம் செய்யும்படியா துதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மூலியமா தேவன் பேசி அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறப்பா ஆண்டவரே. நீங்க மனுஷன் ஊழியக்கார உன்னதத்தோடு பேசுகிற தேவனப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே ஏசப்பா. நீர் அப்படியே செய்வதற்கா நன்றி ஆண்டவரே. அப்பா நல்ல ஒரு வார்த்தைகளை பேசும்படி கர்த்தாவை அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறோம் ஏசப்பா. எங்க சபத்தை கேட்டு அப்படி செய்வதற்கா நன்றி. காவேரி ரத்தம் தேவனத்துல பேசப்பட்டது போல கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு ஜெபங்கள் எல்லாவற்றும் உங்க கரத்துல பேசப்படும்படியா செபிக்கிறப்பா. என் தேவன் அப்படியே செய்வதற்கா நன்றி. இயேசு நாமத்தால செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் சோதரிமா சோதரன் ஆமென். ஹல்லேலூயா. யாரும் உட்காராதீங்க. தெரிஞ்சா சரி. கர்த்தருக்கு சோதரி போகாத படிக்கு இயேசு நாமத்துல அப்பா அந்த உணவு கொடுத்த அப்பா அத்தனை பேருக்கு இறங்கல அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்பா வந்திருக்கு தேவ பிள்ளைங்க அத்தனை பேர் அப்பா நிறைவாக போகும்படி இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசையா ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. 3,50,000 ரூபாய் நாம் கொடுத்து
அந்த இடத்திலே சபை வேலை ஆரம்பிக்கலாம் என்பதும் நம்ம பர்மிஷன் வாங்கியாச்சு. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட கரங்கள் தட்டி வாங்கப்படுத்துவோம். பாருங்க, 4:30 மணி வரைக்கும் கவனிங்க. 4:30 மணி வரைக்கும் பாஸ்டர் எத்தனை முறை காப்பி போட்டு கொடுத்தாங்க, டீ போட்டு கொடுத்தாங்க தெரியல. நான் பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் கொடுத்தாரு, கொடுத்த பணம் என்னுடைய கடை அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு ஃபோன்பே ஜிபே எல்லாம் கிடையாது. ஏடிஎம் மிஷினா அலையிறேன், பணம் எடுக்க முடியல. ஒன்று செக்காக கொடுக்கணும், இல்லைன்னா ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கணும். செய்யறதுல பணமே இல்லை ஏடிஎம் மிஷினில். அங்கங்கே போயிட்டு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்கிறேன், பணம் காலி ஆகி போயிடுது. கடைசியில் HDFC பேங்குக்கு போனேன். அங்கே தான் போயிட்டு அந்த 50,000 ரூபாய் எடுத்து அந்த இடத்துக்கு ஒரு 3,50,000 ரூபாய் கட்ட திருப்பி செய்தார். அல்லேலூயா. இதுக்கு முழுக்க முதலாவது தேங்க்ஸ் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 2வது சக்திவேல் அண்ணன் கவனிங்க, அவர் மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை கொண்டு வரல. 4:30 மணி வரைக்கும் அவர் எந்த ஒரு உணவும் உட்கொள்ளவில்லை. வீட்டுக்குள்ள வராரு, மேலே போறாரு, வீட்டுக்குள்ள வராரு. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவர் 4 மணி தச்சாரு. நீ சொல்ல மாட்டியா ஏன் பணம் கம்மியாகுது? அவரால் சொல்ல முடியல, மீங்க முடியல. நம்ம மூஞ்சி பார்க்கறாரு, அவங்க மூஞ்சி பார்க்கறாரு. ஆமென். பாருங்க எவ்வளவு பிரயாசம். நம்ம ஒரு பக்கம் பணத்தை நம்ம ரெடி பண்ணா கூட நம்மளுக்கு மத்தியஸ்தலரா இருந்து அவர் சரீர பலவீனம். இது இல்லாம ஹைலைட் இன்னொன்னு, ஆதவுடைய தகப்பனார் 8:30 மணிக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்னது ஆதவன் அப்பா இருக்கிறார்ல, அவரும் சக்திவேலனும் 8:30 மணிக்கு தான் வந்துட்டாங்க. 8:30 மணிலேருந்து கேட்டு சாப்பிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு வரல, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. 4:30 மணி வரைக்கும் அவங்க சோறு தண்ணி கூட குடிக்கல. நானும் விட்டுட்டு வெளியே போயிட்டு பணத்துக்காக அலைஞ்சிருக்கிறேன். இவங்க எத்தனை முறை டீ கொடுத்தாங்க, காப்பி கொடுத்தாங்க தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பசியோடு இந்த வெள்ளம் கிராமத்தில் எப்படியோ சபை வராதான் தியாகத்தோடு தியாகம் தாகத்தோடு இந்த உள்ளூர் ஆத்மா உங்க சார்பாகவும் சபையின் சார்பாக கிராமத்தின் சார்பாக 2 ஆத்மா பசியோடு என்ன பண்ணுது 4:30 மணி வரைக்கும் காத்திருந்து இந்த அக்ரிமெண்ட் பாருங்க. நம்ம வீட்டில் பிரிண்டர் இருக்கு. டிசம்பர் மாதம் தான் அதை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணேன். பிரிண்டர் போட்ட பேப்பர் வெள்ளையா வருது, இங்கேயும் கட் ஆகி போகுது. ஒவ்வொரு இங்கேயும் 1200 ரூபாய், மற்ற 6 கலரு. அது வேஸ்ட் ஆகி போச்சு. அது கூட ஒரு போராட்டம். வீட்லயே டைப் பண்ணு, கம்ப்யூட்டர் கிடைக்கிறதுக்கு போனாக்கா நான் டைப் பண்ண ஃபான்ஸ் அங்கே கட்ட இல்லை. ஆமென். சரி, அவங்க கேட்குற ஃபான்ஸ் இங்கே ரெடி பண்ணிட்டு போனாக்கா அவங்க சாப்பாடு போயிடுறாங்க. இப்படியே அந்த 5ஆம் தேதி நானும் பாஸ்டர் நெகேமியாவும் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல சக்திவேல் அண்ணாவும் ஆதவன் தகப்பனாரும் அந்த ஓனர்கிட்ட பறிஞ்சு பேசி பசி பட்னியோடு என்ன பண்ணாங்க, போராடி கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. இதை யாருக்காக? அவங்களுடைய சந்ததிக்காக, நம்ம கிராமத்துக்காக எப்படியாவது இடம் வாங்கி தேவாலயம் கட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணுங்க, வேலை ஸ்தலத்துல இருந்திருப்பீங்க. மனசெல்லாம் என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன ஆச்சு, ஏதோ ஆச்சுன்னு தெரியலையே, கலகத்தோடு இருந்திருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இடையில வர அங்க அம்மா பேர் நம்ம டக்குன்னு வரல பாருங்க, ரூத் அம்மா முதல் போன் அடிக்கிறாங்க. ஐயா என்ன ஆச்சு, ஏதாச்சு, பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கேட்டாங்க. அதாவது ஆதவம் அது அங்க என்ன நடந்தது முடிஞ்சுதா இல்லையா, போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தாங்க. சொன்னாங்க, நான் போன் பண்ணி தான் டிஸ்டர்ப் ஆயிடுமோ, இதுதான் நான் பண்ணேன். சொன்னேன் எல்லாம் நல்ல முடிய முதல் செய்தி அவங்களுக்கு தான் சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் மில்கல் அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, எஸ்ஆர் அம்மாவுக்கு போன் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளூர்ல இருக்கிற போன் பண்ணி கேட்டாங்க, வேலைக்கு இருந்து உங்க மனசு ஃபுல்லா என்ன பண்ணுது, நடந்துதான் நடக்கல, என்னாச்சு ஏதாச்சும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா
இது நாம் பட்ட அது நாம் பட்ட ஆசைகள் கிடையாது. நான் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் பட்ட ஆசை. இந்த ஊருக்கு ஊழியக்காரர் வரணும், இந்த ஊர்ல சபை கட்டணும். அப்புறம் நம்ம உள்தாலாமா ஜோம் பண்ணுவாங்க. என்னன்னு எல்லா உள்தாலாமா மில்கலாமா எல்லா ஊர்லயும் சர்ச்சுக்குது, எல்லா ஊர்லயும் சர்ச்சுக்குது. எங்க ஊர்ல சர்ச் இல்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் தாங்க தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாஞ்சை கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா. நம்ம பிரயாசப்பட்டது வீணா போகல. இன்னும் முக்கியமா சக்திவேல் அண்ணா அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு உணவு கூட பணம் கொடுக்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவங்க கிளம்புற ஐயான்னு சொல்லிட்டாங்க. தயங்கி நானும் நிக்கிறேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இல்லைன்னு சொன்னாக்கா 3,50,000 கொடுத்தீங்க, ஒரு 100 ரூபாய் இருக்காதா, ஒரு 500 ரூபாய் இருக்காதா, மனசுக்குள்ள ஏதோ நினைச்சிட்டு வரும். அவர் நினைக்கல. ஏன்னா அப்படி இருந்தாக்கா சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு நம்ம. ஹல்லேலூயா. அவங்க அந்த பாஸ் மும்பை போயிட்டாரு. இது 12,000 ரூபாய் பணம் அனுப்பின பாஸ் மும்பைக்கு போயிட்டு முன்னாடி தான் வந்தாரு. சொன்னாரு நம்ம பேங்க்கு போய் பார்த்து சொன்னாங்க. பேங்க் நான் அனுப்பின பணம் இந்தியன் பேங்க்ல போயிருக்கு. அப்பதான் நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கிறதே. அந்த அக்கௌண்ட் எங்களோட போன் நம்பர் தான் இருக்கு. மற்ற 2 அக்கௌண்ட்டுக்கும் என்னோட போன் நம்பர் தான் கொடுத்துருக்கு. அதனால எனக்கு எல்லா மெசேஜ் வரும். எங்க அக்கௌண்ட்ல இவங்க மெசேஜை பார்க்க மாட்டாங்க. போன் பண்ணுவாங்க, தூக்கி வாரம் வச்சுக்குவாங்க. வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு போயிட்டாங்க. எப்போ இவங்க வருவான்னு காத்திருந்து முதல் செல்லு பிடிங்க, எதுக்கு உனக்கு செல்லு அப்படி கேட்டு வச்சோடனே மெசேஜ் பார்த்தேன். 12,000 ரூபாய் வந்துச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது இருக்கு. இந்த 12,000 ரூபாய் முதல் நான் போனேன். எனக்கு இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நான் சென்னையில் வேலை செய்யும்போது ஓப்பன் பண்ணேன். அந்த அக்கௌண்ட் புது கார்டு வந்தது. இப்போ ஆக்டிவேஷன் பண்ணேன். மணி 10 மணி இருக்கும். அப்படியே அக்கௌண்ட் போய் நான் செக் பண்ணேன். கார்டு எடுத்து போய் ரொம்ப நாள் கார்டு யூஸ் பண்ணி எடுத்து போய் உள்ள விட்டேன். 242 ரூபாய் மைனஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த காசு கம்மியாக தான் இருந்தது. அதனால ஃபைன் போட்டுக்கிறாங்க. அந்த 12,000 ரூபாயில அது நஷ்டடி தான் கொடுக்கணும். பாசமா அந்த 242 ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும். உங்க போன் நம்பர் கொடுப்பாதான் அதுக்கு போச்சு. ஓகே. நம்ம ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க இப்படி அற்புதமாக நம்ம என்ன பண்ணாரு, வழி எடுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அழியல, இன்னும் தோத்தம் போகல. நம்ம ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கிற நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் 2 நாளாக நான் முட்டி போட்டு எனக்கு ஜெபம் பண்ண முடியல. நேற்று ஏஞ்சல் பார்க்க போனதும் முட்டி ரொம்ப வலி. இந்த லெஃப்ட் ஏன்னா அதிகமாக லெஃப்ட் சைடு முட்டியில் தான் நான் எல்லாம் வயிற்று போட்டு இந்த காலத்துக்கு மேலே வச்சுப்பேன். அதில் இந்த வலி ரொம்ப அதிகம், நிற்க கூட என்னால் முடியல. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் ஜெபம் பண்ணும்போது. இந்த நாள் ஜெபம் பண்ணல. பைக்கில் வரும்போது சப்பா எங்கள் திராணிக்கு மீறி திறமைக்கு மீறி எதிர்பார்க்காத 4 லட்சம் ரூபாய் நாங்கள் வெள்ளத்தில் சர்ச்சை நாங்கள் கட்டி இருக்கிறோம். சபை மாத்திரம் ஆஸ்வதிக்கப்பட்டு உயர்ந்துனே போனாக்கா அது நல்லா இருக்காது. சபையும் வளரணும். சொல்லணும் ஆளும் வளரணும். அந்த மாதிரி சபை வளர என்னுடைய உம்முடைய பிள்ளைகள் உண்மை நம்பி எங்கிட்டு வர பிள்ளைங்களும் வளரணும். ஆண்டவரே அதுதான் வளர்ச்சி. ஹல்லேலூயா. சபை மட்டும் வளர்ந்துட்டு பெரிய பில்டிங்கு, காரு, பைக்கு, ஊழியர் 1000 பேர் 10,000 பேர் வந்தா போதாது. அது பார்க்கலாம். உண்மை நம்பி வர பிள்ளைகளும் வளர்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே அது கண்களால் பார்க்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் கண்ணாடி வாங்க உதவி செய்தார். போத கண்ணாடி ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரு, இப்போ ரெட் கலரு. எங்க வச்சாலும் கண்ணுக்கு தெரியும். அம்மே ஹல்லேலூயா. சோதரம். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிப்போனாக்கா நாம் மாத்திரம் ஜெபித்தா போதாது. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி நானும் சும்மா இருந்துட்டாலும்
வளர்ச்சியை பார்க்க முடியாது. எல்லாரும் ஒருமித்து நம்ம ஜெபிக்கணும். சபை வளரணும் ஆண்டவரே, நாங்களும் சபையோடு வளரணும். சபையும் வளரணும், நாங்களும் வளரணும். அல்லேலூயா. ஜெபிக்கணும். வானத்துக்குரிய ஆசீர்வாதம்னாக்கா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் நீர் என்ன பண்ணுங்களே, எங்களையும் எங்கள் சபையும் ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் நான் பார்க்கறது பணம், வெளி, பொருள், இது மூலியமாக வீடு, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபையும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு மறைமுகமான ஆசீர்வாதம், ஆவின் ஆசீர்வாதம், வரங்களுடைய ஆசீர்வாதம், வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஜபத்துல வாஞ்சு பசி இருக்கிற குழந்தைக்கு, பசியா குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவோம். குழந்தை அழுதான் தெரியும். பசியோடு அழுது குழந்தைக்கு போயிட்டு பால் கொடுங்க, அம்மா பசிக்குதுன்னு வாய் தந்து புள்ள கேட்டா அம்மா சோறு போட்டு நீ போட்டு அதையே போட்டு சாப்பிட்டுக்கோ. அப்படியே அம்மாக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்மளை எதிர்பார்க்கிற தேவன். நம்ம கிட்ட மகன், என் பொண்ணு கேட்க மாட்டாளா, என் மகன் கேட்க மாட்டானா, என்னுடைய நண்பன் வேலைக்காரன் ஊழியக்காரன் பேச மாட்டான்னு எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்துமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவரை சபை நடத்தும் போது என்ன பண்ண, சபை என்ன பண்ணுமா, வெடிச்சு பரவும். அல்லேலூயா. இந்த புல் பூண்டு செடி விதைகள்லாம் பாருங்க, நல்ல வெயில் காலத்துல காயம், கொஞ்சம் தண்ணி பட்ட உடனே வெடிச்சு உடனே அந்த வெடிப்புல இருந்து வர சத்தம் டொப் டொப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சத்தம் கேட்டீங்களா? விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த விதைகள் வெடிச்சு பரவ போல பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டவர்கள் வெடித்து பரவ வேண்டும். அல்லேலூயா. சபைகள் மாத்திரமல்ல, உங்க தெருக்கள் மாத்திரமல்ல, உங்க கிராமம் மாத்திரமல்ல, கிராமங்களை தோறும் பட்டணங்களை தோறும் நீங்க என்ன பண்ண, வெடிச்சு பரவ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வெடிச்சு பரவும் போது சபைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். சபைக்குள்ள மூப்பர்கள் தரிசனம் காண்பார்கள், வாலிபர்கள் சொற்பனம் கனவுகள் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்க போது என்னன்னாக்கா, சொற்பனங்களையும் தரிசனத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. சில கனவுகள் தரிசனங்களும் தேவனை பற்றியதாக இருக்கும். ஆமென். இப்போ நம்ம சித்ராமா சொன்னாங்க இல்லையா, ஆண்டவர் கிட்ட நான் கேட்டுனே இருந்தேன், ஊழியக்காரெல்லாம் வந்து போறாங்க, உங்களை நான் பார்க்கணும், ஏன் என்ன உங்களை காட்ட மாட்டீங்க? கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ண, தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. சித்ராமா சொன்னாங்க, பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், இல்லை ஜனவரியா இல்லை லாஸ்டா பிப்ரவரி 1 தெரியல, பாசம்மா நான் தரிசனம் கண்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க 2 பேங்க் புக் எடுத்து போயிட்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. 2 பேங்க் புக் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லும் போது என்னது ஆண்டவரே சொல்லுங்களேன், ஒரு காமெடி உண்டு, நானும் 6 முறை குளிக்கிறேன், 10 முறை பூஜை போடுறேன், எனக்கு கிடைக்காத தரிசனம், கிடைக்காத வரங்கள். இது ஒரு படத்துல இது பார்த்து கேட்டுருக்கேன் நான். அல்லேலூயா.
அது போல ஆண்டவரே நாங்களும் போராடி ஜெபம் பண்ணிக்கிறோம், அந்த பேங்க் புக்கை நாங்கள் எடுத்து பார்க்கலையே. அம்மா சொன்னாங்க, சித்ரா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, 2 பேங்க் புக்கு வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நாங்கள் என்ன பண்ணோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அந்த பேங்க் புக்கு மேலே ஆண்டவரே எல்லா பேங்க் புக்கும், ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேங்க் புக் இருக்குதுல்ல, எதில் போய் வீண் தெரியலையே. இவங்க 2 பேங்க் புக்கு, செக் புக்கு, இவங்களுக்கு 3 பேங்க் புக்கு, செக் புக்கு. இந்த 2 பேங்க் புக்கும் இப்போ எனக்கு 3 பேங்க் ஆகி போச்சு. ஸ்டேட் பேங்க்ல 2 பேங்க், இப்போ ஸ்டேட் பேங்க்ல எனக்கு 2 அக்கௌண்ட் ஆகி போச்சு. ஒன்று சேவிங் பேங்க்கும், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட்டும், அது பிஸ்னஸ்க்காக. ஆமென். அதுவும் செக் புக்கில் வச்சுட்டு ஆண்டவரே சோத்துறங்க. சித்தனாக்கா சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே பேங்க் புக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு பேங்க் புக்கு நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க நிரப்புங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 4ஆம் தேதி என்ன பண்ணுச்சு, என்னோட இந்தியன் பேங்க்ல 3,20,000 ரூபாய் வந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. பேங்க் புக்ல 3,20,000 ரூபாய். பேங்க் அந்த இந்தியன் பேங்க்ல பாருங்க, லட்சக்கணக்கான பணம் டிரான்ஸ்ஃபர் இருக்கிறதுல. என்னோட மாமா பிஸ்னஸ், என்னோட தங்கச்சி வீட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணதுனால அந்த அக்கௌண்ட் அவருக்கு கொடுத்துட்டு அவர் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு நாளைக்கு அப்படியே 5 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம், 1 கோடி இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒவ்வொரு நாளைக்கும். அதில் பிஸ்னஸ் திருச்சியில் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் பண்ணாலும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப நாள் பொறுத்து அந்த பேங்க்குக்கு 3,20,000 ரூபாய் வந்தது. அல்லேலூயா. அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டான், அதில் தான் ஒர்க் பண்ணுறேன், இந்தியன் பேங்க்ல வேலை செய்கிறான். அந்த கோபி, அந்த நகை வைக்கிறாங்க இல்லையா, அதில் தாடி வச்சு என்ன போல என்னோட கொஞ்சம் கலர் பம்பான்னு நினைக்கிறேன். அவன் ஆச்சரியம். அவன் சொன்னான், நம்ம நீங்கள் செக் அக்கௌண்ட்டில் போட்டுன்னு கேட்டான். அக்கௌண்ட்டில் போட்டுட்டு திருப்பி எடுத்தா நம்மளுக்கு வேலை அதிகமாகும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு போனேன். ரொம்ப ஆண்டு காலமாக பயன்படுத்தாத என் செக் புக் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணேன், செக்கை எழுதி நீ கையிலே குத்துடு, நாளைக்கு அவங்க வந்துடுவாங்க, அப்பப்போ மிஷினில் போட்டு துட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஆமென். ரொம்ப ஆண்டு எப்படியும் ஒரு 8 வருஷம் ஆகி போச்சு. அமௌண்ட், பெரிய அமௌண்ட் அதுக்குள்ள வந்து. ஆமென். அல்லேலூயா. சித்ராமாவுடைய ஜபம் 3,20,000 ரூபாய் வந்து கரங்கள் தட்டியை மையப்படுத்துவோமே. இது ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆமென். நம்ம பணம் எப்படி வரும்னு தெரியல, ஆனா வந்து பணம் பேங்க் மூலியமா தான் வந்தது. அல்லேலூயா. 2வது அந்த 12,000 3ஆம் தேதி அனுப்பிச்சுட்டு வரலன்னு 1 வாரம் ஆகி போச்சு, விட்டாயிடுச்சு. ஆனா பாருங்க, இவங்க புக்கு வச்சு ஜெபம் பண்ணோம், அதே இந்தியன் பேங்க் தான் உள்ள போய் போகுது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவன் புக்கு வச்சு ஜெபம் பண்ண இவன் புக்குக்கு 12,000 வந்துருச்சு. என்னோட புக்கு வச்சு ஜெபம் பண்ண 3,20,000 ரூபாய் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து இன்னொன்று, அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் ஜெபம் பண்ணிக்கிறேன். திருவண்ணாமலைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் லோன் போட்டிருக்கு. அது வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி சோதனை வந்துருச்சுனாக்கா கர்த்தனுடைய சபை தேவைகளும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. போய் மேனேஜர் போய் பார்த்த ஸ்டேட் பேங்க்கில் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே வந்து கணக்கு முடிச்சு போச்சு, அதனால இப்போ பேங்க்லேருந்து எதுவும் பண்ண முடியாது, நேராக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபாய் மானியத்தோடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நேரடியாக போய் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அது நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், அதுக்காக ஜாயின் பண்ணி நாளைக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். 2 நாள் முன்னே எங்கள் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு சொல்லிட்டேன், திங்கட்கிழமை காலையில் நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். எதுக்காக வரேன்னு எங்கள் அக்கா மாமா கிட்ட சொல்லலை, அது நேரடியாக தான் போய் பேச போகிறேன். அங்கே ஒரு சில ஃப்ரெண்டுங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் இவருடைய அண்ணன் ஜான் பால், அவரு சென்னையில் தான் இருக்காரு, எனக்காக வரல, அவர் சென்னையில் வெயிட் பண்ணிக்கிறாரு. நான்லாம் எல்லாம் மீட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு, சர்ச்சு வேலை, பர்சனல் வேலை முடிச்சுட்டு வெற்றியோடு திரும்பி வரணும். அதற்காக என்ன பண்ணுங்க, ஜெபித்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் வண்டி வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணான்ட்டேன், நான் நேரடியாக வந்து பேசிக்கிறேன். வண்டி வேணாக்கா எங்கள் அக்கா வீட்டு 3 கார் சும்மா தான் இருக்குது, வண்டி வேணுமா கேட்டாங்க, அதெல்லாம் வேணான்ட்டேன். எனக்கு அதெல்லாம் பற்றி வேணாம்,
நான் நேரடியாக வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அக்கா கிட்டையும் சொல்லிட்டேன். அம்மி ஹல்லேலூயா. ஏன்னா வண்டி முக்கியம் தேவை. எதுக்கு தேவைனாக்கா நம்மள அவமானம் படுத்திருக்கிறாங்க. என்னது? நம்மள அவமானம் படுத்திருக்கிறாங்க. அவங்க முன்ன போய் நிறுத்தணும் வண்டி. அம்மி ஹல்லேலூயா. அது புது வண்டியே போய் நிறுத்தணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவேன், வண்டியில் எல்லாரையும் உட்கார வச்சுன்னு கூட்டு போய் நேரம் இறக்குவேன். இறக்கிட்டு ஒவ்வொருத்தர் ட்ரிப் வச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் தேவை பிள்ளைங்க. இது கர்த்தருடைய காரு பாரு சொல்லி ஒண்ணு பாபை தாட்டாரு காமிச்சு வந்துட்டே இருக்கும். நம்ம ஹல்லேலூயா. நம்மளை அவமானப்படுத்திருக்கிறாங்க. நம்ம ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். எல்லாம் முடிஞ்சது. கர்த்தருக்கு சோத்திரம். சித்ரா அம்மாவுடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்னும் 2 லட்சம் தேவைகள் இருக்கு. கர்த்தர் அதை சந்திப்பார். இப்ப இன்னொன்னு இந்த இடத்துல நம்ம தரிசனங்கள் காண்கிறவர்கள் எழுப்பணும். கனவுகளுக்கு இப்போ பாருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லி ஆண்டவர் வந்தார் போனா சொன்னீங்க. கடைசியா இப்போ நம்ம சித்ராமா தான் என்ன பண்ணிக்கிறாங்க, சொற்பனங்கள் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப சொற்பனன்னு சொல்லும் போது எசேக்கியேல், தானியேல், சகரியா, ஆமோஸ், ஆகும், அப்போஸ்தலர் இவங்களாம் கர்த்தர்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர்களை தரிசனத்தை பெற்று மக்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க போதித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து செல்ல வேண்டும். இப்போ குழந்தையா இருக்கும்போது இப்போ பால் கொடுத்தீங்க, அப்புறம் காம்ப்ளான் கொடுத்தீங்க, அப்புறம் வேற நம்ம கொடுப்பாங்க, சோறு மேல களிக்கு ஊட்டுவீங்களாமா, சரலாக்கு என்னவோ கொடுத்து என்ன பண்ணுங்க. அந்தந்த வயசுக்கு ஏற்றவே கொடுத்த போல அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம நம்முடைய சபையில பாருங்க, இந்த இடத்துல எசேக்கியேல் போல, தானியேல் போல, ஆமோஸ் போல, நாகும் போல கனவுகள் காண வேண்டும். அதாவது எதிர்காலத்து குறித்து, விசுவாசிகளுக்கு குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, கிராமத்து குறித்து கனவுகள் நம் காண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது யோசேப்பு வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. மைக்ல வாசிங்க. 16 ஆதியாகமம் 41 15-16 41 சொல்றேன்னா 41 ஆதியாகமம் 41 15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொற்பனம் கண்டேன், அது அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு இன்னொன்னு, அதுக்கு அர்த்தத்தை எல்லாருக்கிட்டையும் கேட்டான், யாரும் சரியாக சொல்லல. அப்ப பார்வோன் கேள்விப்பட்டான், யோசேப்பு வந்திருக்கிறான் சொப்பனக்காரன், அவனை கேட்டா தெரியும் சொல்லி சொன்னதுனால, கேள்விப்பட்டதுனால அவன் சொல்றாரு, அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்துவமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தையை அருள் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சொப்பனத்துக்கு கூட இந்த இடத்துல தேவனால் ஆமென் வெளிப்பாடுகள் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு அவன் ஜெயில இருக்கிறான். ஒரு 3 வருஷமா என்ன பண்றாரு, அவர் ஜெயில இருக்கிறாரு. அது முன்ன வாசிக்கும் போது ஒரு சிறிய நிமித்தமாக
அவர் மேல பொய்யான வழக்கு போட்டு அவர் என்ன பண்ணுறது, ஜெயிலில் போட்டுறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறாங்க. பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டாங்க. ஆனா தன்னுடைய மகன் உள்ள இருக்கிறாரு, தேவனுடைய புள்ள ஜெயிலில் இருக்கிறாங்க. பார்வோனுக்கு ஒரு கனவு கொடுத்து என்ன பண்றாங்க, அந்த மகனை வெளியே எடுக்க பண்றாரு, உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சொற்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் தேவனால பொருள் கூற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் தரிசனம் காண்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு கண்ணு மூடுனாக்கா வீட்டு பிரச்சனை, ஊரு பிரச்சனை, வேலை பிரச்சனை. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்ச நாளா மீட்டிங் ஹால் இருக்கிற மாதிரியும் கட்டில் மேல படுக்கிற மாதிரியும் ஒரு ஒரு மேஜிக் வந்துனே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தை உள்ள போய் அசந்து பார்த்துடுவேன். ஐயோ மீட்டிங் டைம் ஆச்சே, தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஏது பார்த்து நைட் 1 மணி இருக்கு, 2 மணி இருக்கும் டைம். ஓ, இது கனவு போல இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உண்மையான காரியங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு ஒரு கனவு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல ஊழியக்காரனுக்கு அந்த கனவு கொடுப்பார். அந்த கனவு குறித்து விளக்கத்தையும் கொடுப்பார். அது தேவனால கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் வாசிக்கும் யோசேப்பு, தானியேல், யோவான் இவங்கெல்லாம் தரிசனத்தை தேவன் கிட்ட பெற்று மக்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் கூட பாருங்க, நீங்க தரிசனங்கள் காண வேண்டும். தரிசனங்களை காண வேண்டும். தரிசனத்தை கண்டு அதோடைய அர்த்தத்தை, பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, இந்த கனவு கொடுத்தீங்க, இந்த கனவு என்ன புரிஞ்சு கொள்ள முடியல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்துங்க சொல்லி நம்ம ஜெபித்தால் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சொற்பனங்களும் தரிசனங்களும் தேவனிடத்தில் ஒரு எச்சரிப்பும் உண்டாக்கும். அது பார்வோனுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக தேவன் தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்துக்கு யோசேப்பு என்ன பண்ணாரு, விளக்கம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளை பற்றி அமினனுக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. யோசேப்பை பற்றி லாபானுக்கு தரிசனம் கொடுத்தாரு. மரியாதை பற்றி யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தாரு. யோசேப்பு ஏரோது பற்றி தரிசனம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலாத்து மனைவிக்கு தரிசனம் கொடுத்தாரு. இவ்விடத்துல ஒரு குற்றமும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து விளக்கத்தை நம்மளுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தரிசனம் என்பது உனக்கு எனக்கு மாத்திரமல்ல, சரியில்லாதவர்களை சரிப்படுத்தும்படியாக, ஹல்லேலூயா, சரியில்லாத ஊழியர்களை சரிப்படுத்தும்படியாக, சரியில்லாத விசுவாசத்தை சரிப்படுத்தும்படியாகவும் தேவனுடைய கர்த்தர் எச்சரிப்பு தரிசனத்தை தந்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த சொற்பனங்களும் தரிசனங்களும் நம்மை வழிநடத்த தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீங்க அதிக நேரம் நம்மளுக்கு இல்லாத பற்றினால மெய்யான தரிசனம் எது, பொய்யான தரிசனம் எது என்பதை நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒரு திருக்கு தரிசனம் ஒரு ஊழியக்காரர் கூறுகிறார் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையே சரியில்லையே, அவன் வார்த்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று முஜாச்சனா நீங்கள் அலட்சியம் படுத்தக்கூடாது. ஆமென். ஊழியக்காரர் தப்பானவன் இருக்கலாம், ஆனா வருகிற தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், அங்கீகரிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர் வாழ்க்கைக்குள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவன் இப்படி சரியில்லை, அவன் பொண்டாட்டி சரியா வாழ்றது இல்லை, பிள்ளைகளுக்கு கவனிக்கிறது இல்லை, வீட்டுக்கு போறது இல்லை, வர்றது இல்லை, அந்த ஊழியக்காரனுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம், அவன் எல்லா கடையும் சிரிச்சு பேசிக்கிறான் அப்படின்னு உள்ள போய் பார்க்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அது நம்முடைய வேலையும் அல்ல. நம் நோக்கம் முழுக்க முழுக்க நாம் அந்த நித்திய பரலோகத்துக்கு நேராக போகணும். ஆமென். அது மாத்திரம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். பக்கத்துல இவன் எப்படி இருக்கிறா, அவன் எப்படி இருக்கான், யாரும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனைகள் சொற்பனங்களை விட முக்கியமானவைகள் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3ஆம் மாசத்துல 9ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் தேதி வந்திருக்கு. நீங்க கவனிங்க, இந்த 3ஆவது மாசத்துல
அப்துல் கலாம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, வாலிபர்களே இளைஞர்களே கனவு காணுங்கள். ஆமென். நம்ம கனவு கண்டோம், வாயில அறிக்கையிட்டோம், அது நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். அதுக்கு நாமே சாட்சியா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இது நம்மளால சாத்தியம் இல்லை, இது நம்மளால முடியாது என்பது ஒன்றும் இல்லை. எல்லாம் செய்து முடிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் இருக்கிறார். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவ ராஜ்யத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவ ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்துக்கு உண்டான ஆரோக்கியத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம பயணிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறது நம்ம கண்களை மூடுவோமாக. இருக்கும் இருந்த எங்கள் சர்வ பலமுள்ள தேவனே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாண்டவரே, யோசப் ஆண்டவரே, தானியேல், எசேக்கியேல் ஆண்டவரே, ஆபக், ஆகூம் ஆண்டவரே, யோவான் இவர்களெல்லாம் தரிசனத்தை கண்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் போதித்து வழி நடத்தினாங்க. எங்களுக்கும் ஆண்டவரே தரிசனங்களை கொடுங்க. ஆவின் வரங்களால் ஆண்டவரே தரிசனத்தை காண முடியாகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக அப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அவசியம் சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தில் ஆளெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜீவச்சனமே, தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கீங்க, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாம நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய ரத்தம் இருக்கிறது. நீங்க மாம்ச ரீதியை பார்த்தா இது சாதாரண ஒரு பிரெட்டு, இது ஒரு ஜூஸ். ஆண்டவர் சொல்ல, நான் வருகளிலும் இதை கை கொள்ளுங்கள் என்று அவர் நமக்கு முன்மாதிரியாக செய்துவிட்டு போயிருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் தெரிஞ்சும் சரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் தேவன் ஆகவே இருக்கிற நமக்குள்ள குறை குற்றங்கள் இருக்குமானால் தயவாய் மன்னித்தீர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வெள்ளம் கிராமத்தில் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya இந்த சரீரத்துக்கு தகுதிப்படுத்துவீராக. ஹalleluya இக்கபுனா மஷந்தா ஹalleluya. இந்த தேவனின் கர்த்தர் அவர் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும்படியே கர்த்தர் தெரிவு செய்து கரங்கள் நன்றி செலுத்துவோமாக. சொந்த ஆண்டவரே நாம் தகுதிப்படுத்துவீரே. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. ஒரு பாடலை பாடுவோம். உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, சமனே பூங்காவினில் நீக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கர்த்தரை சரீரத்தை நாம் புசிப்போமாக. அந்தபடியே போதனை பண்ணின பின்பு அவர் அந்தபடி இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு பலியாக. ஸ்தோத்திரத்துடன் கர்த்தருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோமாக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பந்தியை பங்கெடுக்கும்படியாக எங்கள் தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டின தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய சரீரமும் உம்முடைய ரத்தம் ஆண்டவரே மீதியாய் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் இது எதை கொடுக்கிறது என்று சொன்னால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது சொன்ன தேவனை கர்த்தர் நீர். ஆண்டவரே, உடைய பந்தில பங்கெடுக்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனிநபர்களையும்
உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மா ரீதியா சரீர ரீதியான எந்த ஒரு பலவீனங்கள் எங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு எங்கள் தேவனாக கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்க பொறுப்படுத்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மையப்படுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரையே சுத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சுத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சுத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த யாவருடைய கர்த்தர் வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். அம்மா எப்படி வந்தீங்க? புரியல. பிரியாணி சாப்பிட்டு வர்றேன். இருங்க பராண்டி. ஏய், அடி குந்தானே